குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம ஜூலை 31 இன்சைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 நியூஸ் வந்து கண்டென்ட் ஹெவியாக இருக்கிற நியூஸ். ஓகேவா? செபி என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, சர்வைலன்ஸை வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க் இருக்குல்ல, சர்வைலன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் அதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, ஸ்மால் கேபிட்டல் இருக்கிற கம்பெனிஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 1000 கோடி இருக்கிற கம்பெனிஸோட இதை என்ன சொல்கிறது, அவங்களோட ஷேர் இருக்கு இல்லையா, அந்த ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ஃப்ளக்சுவேட் அண்டு கம்மியாகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சடன் பீக்குக்கு சடன் ட்ராப் ஆகுது அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக இது ஒரு சர்வேலன்ஸ் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா 1000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற கம்பெனி வந்து சின்ன கம்பெனி, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ஃப்ளக்சுவேஷன் இருக்கக்கூடாது, மார்க்கெட் அடி வாங்கும், அதுக்காக தான். ஓகே, அவ்வளோதாங்க. நியூஸ் என்னென்னு புரிஞ்சுதல்ல? ஓகே. அடுத்தது வந்து ஆர்பிஐ வந்து இந்த என்ன அப்படின்னா, இப்போது ரெகுலேட்டரி என்டிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, பேங்க் என்பிஎஃப்சிஸ். ஸோ இவங்களோட நான் சொன்னேன் இல்லையா, இவங்க வந்து இன்வெஸ்ட் அப்படிங்கிறது வெளியில் பண்ணுவாங்க பேங்க்ஸ். ஸோ அதில் வந்து இவங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டில் வந்து 20% தான் இருக்கணும். ரெகுலேட்டரி என்டிட்டிஸ் மொத்தமாக வந்து 20% தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வெஞ்சர் கேபிட்டல், ஏஞ்சல் ஃபண்டு, அப்புறம் பெரிய பெரிய பாண்டுகளில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இதுதான் வந்து ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. இது வந்து ரெகுலேட்டரி என்டிட்டிஸ் மொத்தமாக, இது ஒரு 50 ரெகுலேட்டரி என்டிட்டிஸ் கூட இருக்கலாம். அவங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கிடையாது, வெஞ்சர் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து டோட்டலாக 20% தான் இருக்க வேண்டும். ஓகே, அப்படி ஒரு இண்டிவிஜுவல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10% தான் இருக்கணும். ஓவராலாக 20%, ஒரு இண்டிவிஜுவல் மட்டும் 10% தான் இருக்கணும். ஸோ இது வந்து ஜனவரி 1 இருந்து அப்ளிகபிள். இதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது இதில் நியூஸ். ஓகே, அடுத்தது ஐஎம்எஃபோட ப்ரிடிக்ஷன். இது வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம். ஸோ இது ஆக்சிஸ் கேட்ஸ் இருக்காங்களே, இவங்க வந்து ஒரு டெக்னாலஜி சொல்யூஷன் தரக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி. ஸோ குறிப்பாக வந்து டிஃபென்ஸுக்கு வந்து அவங்களுடைய சாஃப்ட்வேர் டெக்னாலஜி, அப்புறம் வந்து சின்ன சின்ன நுவான்சஸ் எல்லாம் வந்து இவங்க தான் வந்து கொடுப்பாங்க டெக்னாலஜி ரிலேட்டடாக. ஸோ ஒரு 600 கோடி டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட் வந்து வாங்கியிருக்காங்க. 600 கோடி முக்கியம், ஆக்சிஸ் கேட்ஸ் அப்படிங்கிறது முக்கியம். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ கீழே வந்து கொடுத்துருக்காங்க, இது என்ன அப்படிங்கிற பார்த்துங்க, எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்தது வந்து இந்த சாஸ்திரிய சீமா பால் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பாதுகாப்பு படை, இந்தியா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதனுக்கு கீழே வரக்கூடியது. இது வந்து 1962 காலகட்டங்களில் நம்ம சீனா கூட வந்து போர் வந்து நம்ம வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, மோசமான நிலைமைக்கு போயிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் இந்த ஃபோர்ஸ். ஸோ இதனுடைய ஹெட்டை வந்து இப்போ வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட பேர் வந்து சஞ்சய் சின்ஹல். ஸோ இவருக்கு வந்து 3 வருஷம், ஓகேங்களா, டென்யூர் வந்து இவருக்கு 3 வருஷம் போட்டிருக்காங்க. அவ்வளோதான் விஷயம். இதுக்கு முன்னாடி வந்து அம்ரித் மோகன் பிரசாத் இருந்தார், அவ்வளோதான். ஸோ இந்த நியூஸ் வந்து வேண்டாம், இதில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அடுத்தது ஆக்கோ டெக்னாலஜி இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க வந்து பிராண்ட் அம்பாசிடராக எம்எஸ் தோனியை போட்டிருக்காங்க. ஸோ எம்எஸ் தோனி ஏன் தான் வந்து இவ்வளவு அம்பாசிடராக வந்து போகிறாரு அப்படின்னு தெரியலை. தலைவா எதுக்கு யோசிச்சு பாருங்கள், என்னன்னு தெரியல. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ஆக்கோ. ஓகே, அடுத்தது வந்து இவங்க பேர் என்ன, பிஎஸ்என்எல்லும் எம்டிஎன்எல்லும். ஸோ இதனுடைய எம்டியாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராபர்ட் ரவி. ஓகே, ரவி அகர்வால் வந்து சிபிடிடியோட ஹெட்டு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் ரவி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் எம்டிஎன்எல். ஓகே, இதில் இவரோட டென்யூர் முடிஞ்சிருச்சு, ஒரு 3 மாதம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் விஷயம். அடுத்தது கோவா ஷிப்யார்ட் லிமிடெட். ஓகே, கோவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் வந்து 6வது ஃபாஸ்ட்டு வெசல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் வந்து அட்டல் அப்படிங்கிற பேர் முக்கியம். யார் லான்ச் பண்ணுறா? கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் லான்ச் பண்ணுறாங்க. 2வது முக்கியம். 6வது ஃபாஸ்ட் பெட்ரோல் அப்படிங்கிறது முக்கியம். 3, அவ்வளோதான். அடுத்தது வந்து இது வந்து இப்போது ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷனில் பழைய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, வயசானவங்க, இது ரொம்ப நாள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணவங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்துற விதமாக வந்து 2 ஃபண்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பெனவலண்ட் ஃபண்ட், இன்னொன்று வந்து பென்ஷன் ஃபண்ட். ஸோ இதில் க்ரைட்டீரியா இருந்திருக்காங்க, அதை மட்டும் ஜஸ்ட்டு வாட்சிக்கேன். அடுத்தது பத்மபூஷன் அவார்டி எக்கனாமிஸ்ட் மேக்நாத் தேசாய். ஸோ இவர் வந்து யூகே இந்தியன் பார்ன்
எக்கனாமிஸ்ட். அவருக்கு வந்து இப்போ ரீசெண்டாக இறந்துட்டார். பத்ம பூஷன் 3rd சிவிலியன் அவார்டு அப்படிங்கிறது வாங்கியிருக்காரு 2008. ஓகே, பத்ம பூஷன் தான் கேட்பாங்க. கேட்டால் இவரோட ஃபீல்டு கேட்பாங்க, இல்லைன்னா பத்ம பூஷன் வந்து எந்த வருஷம் வாங்கினார் அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோதான். அடுத்தது டிஎன் மனோகரன், தமிழ்நாட்டை சேர்ந்த டிஎன் மனோகரன். இவர் வந்து பேங்கிங் செக்டார்லேயும் சரி, அக்கௌண்ட்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் பயங்கர என்ன சொல்கிறது நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ அவர் வந்து இறந்துட்டார். இவரோட கேள்வி வருது அப்படின்னா பத்மஸ்ரீ எந்த வருஷம் வாங்கினார் அப்படின்னு கேட்பாங்க, 2010. அவ்வளோதான். அடுத்தது மகாராஷ்டிரா டிக்ளேர்டு August 7th வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்டேட்டோட அக்ரிகல்ச்சரல் டேவாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, கேள்வி வருது அப்படின்னா மேங்கிற அந்த டேட் வச்சு தான் கேள்வி வரும். ஏன் அப்படின்னா 365 ஆப்ஷன் கொடுக்கலாம் டேட்டில். சப்போஸ் எந்த ஸ்டேட்டு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 28 ஆப்ஷன் தான் தர முடியும். அப்போ எது கஷ்டமானதான் கேட்போம், ஞாபகம் வச்சுங்க. அதை தாண்டி 3வது கேள்வி என்ன வருது அப்படின்னா, இந்த MS சுவாமிநாதன் அவர்கள் வந்து எந்த வருஷம் பாரத ரத்னா அவார்டு வாங்கினார் அப்படின்னு கேட்பாங்க. அது 2024. ரீசெண்ட் அப்படிங்கிறதுனால கேட்குறக்கு வாய்ப்பு கம்மி தான். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து டெல்லி வந்து தேஜ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி டெல்லியோட டூரிசத்தை அதிகம் பண்ணுறதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க. தேஜ் அப்படிங்கிறது வந்து யார் செலிப்ரேட் பண்ணுறா அப்படிங்கிறத கேட்பாங்க. அவ்வளோதான். மாஸ்டர் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது பேமெண்ட் சொல்யூஷன் தரக்கூடிய ஒரு இது பிளாட்ஃபார்ம். அவங்க வந்து ஆந்திரா கவர்மெண்ட் கூட சேர்ந்து டூரிசமை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா. அவ்வளோதான். மாஸ்டர் கார்டு ஆந்திரா ரெண்டும் தான். அவ்வளவுதான். இன்றைக்கான நியூஸ் வந்து ரொம்ப சிம்பிள். ஓகே, இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாடா, பை பாய்.